இட்லி மாவு ஆட்டி முடிச்சாச்சுங்க. ஆட்டி முடிச்சுட்டு கல்லெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க, நம்ம வந்து இந்த கல் இந்த நட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்குறோங்க. காலையில் ஆட்டினா சாயந்தரம் இந்த தண்ணியை எடுத்து நம்ம கீழே ஊற்றிட்டு கல்லை தொடச்சி வச்சிடலாங்க. நம்மளுக்கு உள்ளே இருந்து எதனால தண்ணி ஊற்றுறோம்னா, உள்ளே இருக்கிற மாவெல்லாம் கொஞ்சம் நம்ம க்ளீன் பண்ண முடியாதுங்க. இந்த அளவுக்கு தான் பண்ண முடியுங்க. நம்ம உள்ளே இந்த நட்டு வந்து இதுவரையிலும் போகும், இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் மாவு போய் தேங்கிங்க. அதனால் நம்ம சாயந்தரம் இதை 2 சுற்று மாற்றி மாற்றி சுற்றினோம்னா அவங்க வந்து நம்மளுக்கு மாவு உள்ளே இருக்கிற மாவு நிறையா கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்குங்க. அதனால் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுட்டு இப்படி லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மூடி போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மூடி போட்டு வச்சுட்டுங்க, இப்போ இட்லி துணி எப்படி கட் பண்ணியிருக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்துங்க இட்லி துணி வந்து நம்ம இட்லி தட்டை வச்சுங்க, நம்ம இந்த மாதிரிங்க மார்க் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி இதுக்குன்னே துணி விற்கிதுங்க கடையில், நம்ம வாங்கிங்க ரவுண்டாக பென்சிலில் மார்க் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இப்படியே ரவுண்டாக நம்மளே கட் பண்ணிக்கலாங்க. இந்த இட்லி தட்டை விட்டு கொஞ்சம் அதிகமாக நம்ம கட் பண்ணணுங்க. அப்போதானுங்க நம்ம இப்போ சுடுதண்ணி வச்சுருக்கிறோம், இதில் கஞ்சி போட்டு எல்லாம் மடமடன்னு இருக்குதுங்க. அதனால் இந்த சுடுதண்ணியில் போட்டு நம்ம துணி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த சுடுதண்ணியிலே வச்சுருந்துட்டு மறுபடி இட்லி மாவுலேயே நமக்கு ஆறின முன்னாடி தண்ணியில் கழுவிட்டு நம்ம இட்லி மாவுலேயே நம்ம வந்து நல்லா கசக்கிட்டு நம்ம இட்லி ஊற்றி வைக்கணும். இதில் நீளமெல்லாம் போட்டிருப்பாங்க, அதனால தான் ஒயிட் கலரில் இருக்குதுங்க. இது வந்து பெரிய தட்டுங்க. பெரிய தட்டுக்கு வந்து நம்ம இந்த அளவுக்கு கொஞ்சம் பெருசாகுங்க. நம்ம இப்போ இந்த சின்ன தட்டில் இருக்கிற இட்லி துணியை வந்து பெருசுக்கும் போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குங்க. நம்ம ஒரு சமயம் நம்ம மாற்றி போட்டாலும் கூட நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ரெண்டுக்கும் ஒரே அளவு வருங்க. இந்த இட்லி தட்டுக்கு கொஞ்சம் பெருசாகவே நம்ம இப்போ எல்லாம் நல்லா இது பண்ணும்போது இந்த குழிக்கு நல்லா அமுத்தி விடும்போது கரெக்டாக வந்துடுங்க. எப்போவுமே அளவாக வெட்டினோம்னா அப்புறம் பத்தாதுங்க, மாவெல்லாம் வெளியில் வந்துடுங்க. இப்போ வந்து நம்ம இந்த துணி வந்து கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுக்கலாங்க. இதே மாதிரி இந்த துணி அளவு வச்சு நம்ம இப்போ 1 மீட்டர் 2 மீட்டர் வாங்கினோம்னா இந்த துணி வச்சு ஒரே டைமில் ஒரு 2-3 செட் கட் பண்ணி வச்சு ஒரு கவரில் போட்டு க்ளீன் பண்ணி எல்லாம் ஒரே இதில் சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வெயிலில் நல்லா காய வச்சு 2 செட்டு எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம சுடுதண்ணிக்குள்ளே வந்து இந்த துணியை போட போகிறோங்க. போட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்மளுக்கு அந்த நீளமெல்லாம் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வெளியில் வந்துடுங்க. அப்படியே நம்ம தண்ணியில் அலசிட்டு இட்லி ஊற்றி வச்சோம்னா இட்லி வந்து நீல கலரில் தான் இருக்குங்க. அதனால் நம்ம புது துணியில் எப்போவுமே நல்லா அப்படி கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டுங்க, 1 நிமிஷம் கொதிச்சா போதுங்க, அப்படியே விட்டுடலாங்க. ஏற்கனவே கொதிச்ச தண்ணிங்கிறதுனாலங்க இப்போ நீளமாக இருக்குதுங்க. எப்போவுமே காட்டன் துணி எல்லோ கலர் இந்த கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி இருக்குங்க, நீளம் போட்டால் தான் இந்த கலர் வருங்க. நம்ம இதோட வந்து இட்லி ஊற்றி வைக்க முடியாது. அதனால் நல்லா கொஞ்சம் கொதிச்சுனாங்க வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுங்க, இதை அப்படியே நம்மளோட மூடி வச்சிடலாங்க. இதை வந்து நம்ம மாவு ஆட்டும்போது கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டில் உளுந்து ஆட்டிட்டு இந்த கல் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி தட்டை வச்சுக்கலாம். இப்போ மாவு இட்லி மாவு ஆட்டி நம்ம கரைச்சி வச்சுட்டேங்க. நம்ம கையில் இப்படி ஒரு உப்பு போட்டுங்க, 1 கிலோ அரிசிங்க, 1.5 டம்ளர் உளுந்துங்க. நம்ம எந்த டம்ளரில் அரிசி போடுறோமோ 7 டம்ளரில் அதில் 1.5 டம்ளர் உளுந்து போட்டுங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுங்க, 4 மணி நேரம் தனித்தனியாக அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வச்சுங்க, 4 மணி நேரம் ஊற வச்சுங்க. ஃபஸ்ட்டு உளுந்து ஆட்டிட்டுங்க, அள்ளி எடுத்து வச்சுக்கிட்டுங்க, அப்புறம் வந்து நம்ம அரிசி ஆட்டிட்டுங்க, கடைசியிலேயும் உப்பு போட்டுக்கலாங்க. இன்றைக்கி வந்து நான் 2 மாவு ஆட்டி உள்ளே ஊற்றிட்டு மாவை போட்டு நல்லா கலக்கணும். நல்லா இப்படி அடியில் இருக்கிற மாவை மேலே எடுத்துகிட்டு வந்து இப்படின்னு திருப்பி நல்லா கரைச்சி விட்டாங்க. அந்த உப்பு கரையிலன்னாலும் பரவாயில்லைங்க. அப்புறம் நம்ம இட்லி ஊற்றும்போது நல்லா கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. இல்லாட்டி நம்ம அரிசி ஆட்டி முடித்த முன்னாடி கிரைண்டருக்குள்ளேயே ஒரு உப்பு போட்டு நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு
ஒரு ஸ்பூனு பொடி உப்பு போடுற மாதிரி போட்டுக்கலாங்க. ஆனாட்டி வந்து நம்ம மாவுக்கு எப்போவுமே கல்லுப்பு தான் போட்டு கரைக்கணுங்க, அதுதான் நம்மளுக்கு நல்லதுங்க. இதை விட்டால் நம்மளுக்கு கல்லுப்பு போட்டு கரைக்கிற சான்ஸ் கிடைக்காதுங்க. பருப்பு சாம்பார் கல்லுப்பு தான் போடணுங்க, ரசத்துக்கு கல்லுப்புங்க. ஏதாச்சும் இந்த கீரை இந்த மாதிரி நம்ம வணக்கும் போது கல்லுப்பு போட்டால் கரையாதுங்க. அப்போ வந்து பவுட்ரு உப்பு நம்ம தூவி விட்டுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு தயிர் சாப்பாடு இதுக்கெல்லாம் கூட நம்ம சால்ட்டு பவுட்ரு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம வந்து இப்போ இதை கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ காலையில் ஒரு 9:30 கரைச்சி வச்சுருக்குறேங்க. நைட்டு 10 மணிக்கு நம்ம 2 சம்படத்துலேயும் ஊற்றி வச்சுக்கலாங்க. ஒரு சம்படத்துலேயும் ஃப்ரிட்ஜில் பிடிக்கிறது இடம் பத்தலைன்னா சின்ன சின்ன சம்படத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. இல்லை சின்ன 3 கப்லேயும் நம்ம ஊற்றுற கலவா எப்படி வேணாலும் இது பண்ணிக்கலாங்க. தோசைக்கு கரைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இது இட்லி மாவு தானுங்க. இதிலே வந்து நம்ம தனியாக பச்சரிசி ரெண்டு டம்ளர் அரிசி ஆட்டினோடனே 2 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சு அதையே அரைச்சிங்க. இந்த மாவுலேயே அந்த பச்சரிசி மாவுக்குள்ளே கலக்கிங்க. நம்ம அளவாக எடுத்து கலக்கி வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆப்பம் மாவு மாதிரியும் வந்துடுங்க. அதுக்கு வந்து நம்ம வர தேங்காய் இருந்ததுன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து தோசை மாதிரியே ஊற்றிக்கலாங்க. ஆப்பக்கல்லில் ஊற்ற வேண்டியது இல்லைங்க, தோசைக்கல்லே ஊற்றிங்க. நம்ம தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றவங்க சாப்பிட்லாங்க. இல்லை தேங்காய் சட்னி இந்த மாதிரிங்க, குருமா இது வேணாலும் வச்சுக்கலாங்க. இப்போ மாவு கரைச்சி வச்சாச்சுங்க. நம்ம போனை பிடிச்சிட்டே கரைக்க முடியாதுன்ட்டு இப்படி சுற்றுங்க, அதனால் மாவும் கரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ வந்து நமக்கு இட்லி துணி வந்து ஓரளவுக்கு இந்த கலர்லாம் போயிருக்குங்க. இன்னும் நல்லா தண்ணி ஆற வரையிலுமே ஊறுட்டுங்க. ஊறின பின்னாடிங்க நம்ம இந்த இட்லி மாவுலேயே ஒரு 2 ஸ்பூன் எடுத்துங்க, ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்துங்க. ஆறின பின்னாடிங்க இந்த துணியில் இதை தனியாக எடுத்துட்டுங்க. இந்த தண்ணி கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணியில் நல்லா கசக்கி எடுத்துட்டுங்க. அந்த இட்லி மாவுலேயே நல்லா கசக்கிட்டுங்க. மறுபடி நல்லா ஃபில்ட்ரு தண்ணியில் அலசிட்டுங்க. அப்புறம் நம்ம இட்லி ஊற்றிக்கலாங்க. அதுக்கும் நம்ம இந்த கலர் போகலைன்னா மறுபடியும் ஒரு தடவை நம்ம இட்லி ஊற்றி வச்ச எப்போவுமே இட்லி எடுத்துட்டுங்க அந்த இட்லி சட்டியில் இருக்கிற தண்ணிக்குள்ளேயே அந்த இட்லி துணி போட்டோம்னா அதில் ஏதாச்சும் ரொம்ப இதாக இருந்ததுன்னா நம்மளுக்கு நீட்டாக சுத்தமாக இட்லி துணி கிடச்சிருங்க. எப்பவுமே இட்லி சுத்தோடனே அந்த சுடு தண்ணிக்குள்ளே இட்லி தண்ணி போட்டால் நல்லா ஊறிக்குங்க. அந்த இட்லியில் ஒட்டி இருக்கிறதுல சீக்கிரம் வந்துடுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம மாவு ஆட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரத்தில் ஆட்டிடுவாங்க. இடையில வேறு அந்த இட்லி துணி கட் பண்ணுறது நம்ம ஃபோனில் பேசுகிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால 1.5 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. 1 மணி நேரத்தில் ஆட்டிடலாங்க. அரிசி ஆட்டுறதுக்கு ஒரு 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகுங்க. உளுந்து ஆட்டுறதுக்கு ஒரு 20-25 நிமிஷங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நம்மளுக்கு மாவு பார்த்தாவே தெரியுங்க. ரெண்டுமே நல்லா நைஸாக ஆட்டிக்கலாங்க. நம்ம இட்லி ஊற்றுற அளவுக்கே கரைச்சி வச்சுக்கோங்க. கெட்டியாகவும் கரைக்கக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணி மாதிரியும் கரைக்கக்கூடாதுங்க. தண்ணி மாதிரி இருந்தால் இட்லி நம்மளுக்கு அமுந்த மாதிரி அது ஒரு மாதிரி போயிடுங்க. மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் ஆட்ட வேண்டியது இல்லைங்க. ஒரு இலக்கமாக அரிசி ஆட்டிக்கலாங்க. உளுந்து வந்து நல்லா முதுன்னு நம்மளுக்கு பொங்கி வரப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே அரைச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுங்க. அவ்வளோதானுங்க. நைட்டுக்கு வந்து நம்ம ஒரு 10 மணிக்கு இப்போ 9:30 ஆட்டி முடிச்சாச்சுங்க. நைட்டு 10-11 மணிக்கு சம்படத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. நைட்டே இட்லி ஊற்றிக்கலாங்க. தோசை குழந்தைகளுக்குலாம் ஊற்றிக்கலாங்க. இல்லை புளிக்கோணுங்கிறவங்க சொல்கிறவங்களுக்கு நம்ம பழைய மாவு கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கிட்டே மாவு ஆட்டிடணுங்க. ஒரு சின்ன சம்படத்தை ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தோசைக்கு எடுத்து இருக்கிறப்பவே நம்ம மாவாட்டி வச்சிடணும். குழந்தை இருக்கிற வீட்டில், ஸ்கூலுக்கு போகிறோம் இருக்கிற வீட்டில், குழந்தைகள் இருக்கிற வீட்டிலங்க, வயசானவங்க இவங்களுக்குலாம் இட்லி தான் சௌகரியம் நைட்டுக்குங்க. அப்போ வந்து நம்ம நைட்டுக்கு இட்லியே ஊற்றலாங்க. இதை வெய்ய காலமாக இருந்தால் சீக்கிரம் புளிச்சிருங்க. நம்ம வந்து இந்த அளவுக்கு பாத்திரம் இடைவெளி இருக்கணுங்க. இல்லாட்டி ரொம்ப இது மாவு அதிகமாக இருந்ததுன்னா எல்லாம் பொங்கி கீழே வந்துடுங்க. நைட்டு நம்ம வெளியில் வச்சுருக்கிறப்ப பொங்கி வந்துடுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்பவும் சம்படத்தில் குறைச்சலாக வைக்கணுங்க. ஃப்ரிட்ஜிலையுமே சம்படத்தில் கொஞ்சம் ஒரு 3/4 வாசிக்கு கீழேயே இருந்ததுன்னா தான் உங்களுக்கு அடுத்த நாள் பொங்கி வராமல் இருக்குங்க. இல்லாட்டி எவ்வளோ நம்ம சம்படத்தை மூடி வச்சுருந்தாலும் அந்த சம்படம் மூடி திறந்து எல்லாம் சுற்றி வர ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு சிந்திடுங்க. அதனால் புளிச்ச மாவை நைட் ஊற்றி வச்சாலும் கொஞ்சம் குறைச்சலாகவே ஊற்றி வைக்கணுங்க.
அந்த அப்படி நம்ம சிந்திருச்சுன்னா அந்த மாவையெல்லாம் ஒரு கப்பில் வலிச்சு வச்சுக்கணும். வலிச்சு வச்சுட்டுங்க உடனே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டுங்க அந்த கீழே சிந்தின மாவையெல்லாம் நம்ம உள்ளே போடக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் கீழே சிந்தின மாவையெல்லாம் தனியாக கப்பில் எடுத்து வச்சுட்டுங்க ஏதாச்சும் பாத்திரங்கள் வருதுன்னா இந்த டீ குடிக்கிறது சும்மா லேசாக இருக்கிற தட்டை இந்த மாதிரிலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாவுலேயும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இடையில கைகள் வரக்கூட அந்த மாவை வச்சுக்கலாங்க. அந்த மாவை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லைங்க. நம்ம வெளியில் அந்த இந்த இதுக்கு வெளியில் சைடில் எல்லாம் பொங்குன மாவை நம்ம உள்ளே ஊற்றக்கூடாதுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டாங்க கீழே அந்த ஃப்ரிட்ஜில் எல்லாம் சிந்தினது தனியாக ஒரு சின்ன கப்பில் எடுத்து வச்சு நம்ம அந்த மாதிரி புழங்கிக்கலாங்க. வெய்ய காலம் எப்படி இருந்தாலும் பொங்கி வர்றதுனால நம்ம குறைச்சலாகவே ஊற்றி வச்சுக்கலாங்க. இல்லாட்டி 2 சம்படம் 2-3 பாத்திரத்தில் ஊற்றி வச்சு சின்ன சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க. சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சாலும் நம்ம கம்மியாக ஊற்றி வைக்கணுங்க. வெய்ய காலம் பொங்கி வரும். குளிர் காலம்னா உங்களுக்கு பொங்கி வராதுங்க. வெயில் காலம் தாங்க. அதனால் நம்ம பார்த்து மாவு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சதுங்க.